முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது வனபருவம் பகுதி 109. தலைப்பு பகீரதன் மகளாகிய கங்கை. Bhagirath made Ganga as his daughter. Vanaparva section 109. மகாபாரதா என் தமிழ். இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம்: பகீரதனிடம் சிவன் கங்கையை தாங்கிக் கொள்வதாக ஏற்பது, விண்ணிலிருந்த கங்கை மண்ணில் பாய்வது, பகீரதன் கங்கைக்கு வழிகாட்டி கடலை அடையச் செய்தது. இப்பொழுது வனபருவம் பகுதி 109 பகீரதன் மகளாகிய கங்கை. இப்பதிவிற்குள் நுழைவோம். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார். பகீரதன் சொன்னதை கேட்ட அந்த அருளப்பட்ட தெய்வம் சிவன் தேவலோகவாசிகளுக்கு ஏற்புடையதை செய்ய எண்ணி அம்மன்னனிடம் அந்த பகீரதனிடம் சொன்னார். அப்படியே ஆகட்டும். ஓ மனிதர்களை காப்பவர்களில் மிகவும் நேர்மையானவனே, ஓ பெரும் பலம் வாய்ந்த வலுத்த கரம் கொண்டவனே, இளவரசனே, சுத்தமானவளும் அருளப்பட்டவளும் தெய்வீகமானவளுமான தேவர்களின் நதி கங்கை வானத்திலிருந்து வீழும் போது உனக்காக நான் அவளை தாங்கிக் கொள்கிறேன் என்றான். இப்படி சொல்லிய அவன் அந்த சிவன் வித்தியாசமான ஆயுதங்களை உயர்த்தி பிடித்தவாறு பரிதாபகரமான முகங்களுடன் இருந்த தனது சேவகர்களுடன் பனிமலைக்கு வந்தான். அங்கேயே நின்றவாறு மனிதர்களில் மிகவும் போற்றத்தக்க பகீரதனிடம் சொன்னார். ஓ பலம் நிறைந்த கரங்கள் கொண்டவனே, இளவரசனே, மலைகளின் மன்னன் மகளான அந்த நதியை கங்கையை வேண்டிக்கொள். நதிகளில் மிகவும் போற்றத்தக்க அவள் அந்த கங்கை உலகத்தின் 3வது பகுதியில் சொர்க்கத்திலிருந்து வீழும் போது நான் அவளை தாங்கிக் கொள்வேன் என்றான் சிவன். சிவனால் உச்சரிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னன் பகீரதன் இதயத்தில் பக்தியுடன் தனது வணக்கங்களை செய்து தனது சிந்தனையை கங்கையை நோக்கி திருப்பினான். பிறகு அந்த காண்பதற்கினிய நதி சுத்தமான நீரை கொண்டவள் மன்னனால் பகீரதனால் நினைக்கப்பட்டதும் அந்த பெரும் தெய்வம் அந்த சிவன் வீழும் தன்னை பெற நிற்பதை கண்டு திடீரென வானத்திலிருந்து கீழே விழுந்தாள். வானத்திலிருந்து அவள் குதித்ததை கண்ட தேவர்கள் பெரும் தவசிகளுடனும் கந்தர்வர்களுடனும் பாம்புகளுடனும் யக்ஷர்களுடனும் பார்வையாளர்களாக அங்கே கூடி நின்று பார்த்தனர். பிறகு பனிமலையின் மகளான கங்கை வானத்திலிருந்து கீழே விழுந்தாள். மீன்களும் சுறாக்கள் நிறைந்த நீர் சுழிகளுடன் பொங்கி பெருக வந்தாள். ஓ மன்னா யுதிஷ்டிரா, கடலை நோக்கி சென்ற அவள் அந்த கங்கை தன்னை 3 ஓடைகளாக பிரித்துக் கொண்டாள். அவள் நீர் நுரைக்குவியலால் சூழப்பட்டிருந்தது. அவளது நீர் நுரைக்குவியலால் சூழப்பட்டிருந்தது. பல வெண்ணாரைகளின் அணிவகுப்பை போல இருந்தது. அது நுரைக்குவியல். நுரை எனும் ஆடையை உடுத்திச் செல்லும் அவள் அந்த கங்கை ஓரிடத்தில் விரிந்தும் வேறிடத்தில் வளைந்தும் சில இடங்களில் தடுமாறியும் செல்லும் குடிகார மங்கையை போல இருந்தாள். வானத்திலிருந்து விழும்போதே இது போன்ற பலவிதமான செயல்கள் புரிந்து பூமியை அடைந்த அவள் அந்த கங்கை பகீரதனிடம் சொன்னாள். ஓ பெரும் மன்னா பகீரதா,
நான் செல்ல வேண்டிய பாதையை எனக்கு காண்பி. ஓ பூமியின் தலைவா, நான் உனக்காகவே இந்த பூமியில் இறங்கினேன் என்றாள் கங்கை. அதனால் ஓ மனிதர்களில் மிகவும் போற்றத்தக்கவனே யுதிஷ்டா, இந்த வார்த்தைகளை கேட்ட மன்னன் பகீரதன் பெரும் பலம் வாய்ந்த சகர மைந்தர்களின் உடல்களை அந்த புனிதமான நீர் நிறைக்கும் பொருட்டு அந்த உடல்களின் எச்சம் கிடந்த இடத்தின் வழியாக செல்லுமாறு தனது பாதையை அமைத்துக் கொண்டான். மனிதர்களால் வழிபடப்பட்ட சிவன் கங்கையை தாங்கிக் கொண்ட பணியை சாதித்ததும் மலைகளில் போற்றத்தக்க கைலாசத்துக்கு தேவர்களுடன் சென்றான். பிறகு அந்த மனிதர்களின் பாதுகாவலன் அந்த பகீரதன் கங்கையை அழைத்துக் கொண்டு கடலை அடைந்தான். வருணனின் வசிப்பிடமான அந்த கடலும் விரைவில் நிரம்பியது. பிறகு அம்மன்னன் பகீரதன் கங்கையை தனது மகளாக ஸ்வீகரித்துக் கொண்டு தனது மூதாதையர்கள் பெயரில் நீர்க்கடன் செலுத்தி இதய விருப்பம் நிறைவடைந்தன் ஆனான். ஓ தலைவா யுதிஷ்டா, நீ கேட்டுக்கொண்டதற்கிணங்க கங்கை 3 ஓடைகளாக பிரிந்து ஓடி பூமியை அடைந்து எப்படி கடலை நிரப்பினாள்? குறித்த காரியத்திற்காக அகஸ்தியர் எப்படி கடலை குடித்தார்? அந்தணர்களை கொன்ற வாதாபியை அகஸ்தியர் எப்படி அழித்தார் என்ற வரலாற்றுகளை சொல்லிவிட்டேன் என்றார் லோமசர். இத்துடன் வனப்பருவம் பகுதி 109 பகீரதன் மகளாகிய கங்கை இப்பதிவு நிறைவுற்றது.